ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி இந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி காப்பாற்றுகிற பராபரனே, பரப்பொருளே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா, கோடாக்கொடி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உண்மை தியானிக்க முடியான இந்த வசனங்களை எங்களுக்கு தந்ததுக்காய் கோடாக்கொடி ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த வசனத்தை எங்களுக்கு விலக்கி தர வேண்டுமா செபிக்கிறேன். எங்களிலே குறைகள் குற்றங்கள் உண்டு. நாங்கள் மாம்ச சிந்தை உடையவர்கள் கர்த்தாவே. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற இந்த வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்கப்பா. நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுறோம்ப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஒரு அதிகாரத்தில் ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணதில் ஒரு அதிகாரம் முடித்து நம்ம அந்த வசனத்தின் வாயிலாக நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்கிறோம். தியாலஜிக்கல் பிரசங்கம் அல்ல இது. இது நம்ம ஞானத்தினால் உள்ள பிரசங்கம் இல்லை. வேத வசனத்தின் முன்னால் உண்டான வேத வசனத்துக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம ஆராயிறோம். அதை கடந்த காலங்களே நம்ம என்ன செய்யணும், 5 ஆகமங்கள் நம்ம முடிச்சிட்டோம். 5 ஆகமங்கள், அதாவது மோசே எழுதின அந்த 5 ஆகமங்களையும் நம்ம அறிந்து கொண்டிருக்கோம். 187 அதிகாரங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். 187 பிரசங்கம் அதில் முடிஞ்சிருக்கு. கூட கொஞ்சம் ஆயிருக்கும், கூட 2 கூட இருக்கும். வாரத்துக்கு ஒரு பிரசங்கனால அவ்வளோ வாரம் முடிஞ்சிருக்குது. இப்போ என்னென்னா, நம்ம இடையிலே என்னென்னா கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம டிசம்பர் மாதம் கிறிஸ்துவை நம்ம ஆராயிறோம். டிசம்பர் மாதம் மட்டும் நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த 4 சுவிசேஷத்தில் கிறிஸ்துவை பற்றி நம்ம அவருடைய பிறப்பு பற்றி நம்ம என்ன ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இப்போ கிறிஸ்மஸ் மாதமாக இருப்பதனால தேவனுடைய வசனங்களை நம்ம என்ன செய்யணும், 4 சுவிசேஷத்தில் ஆராயிரும். அதுக்கு பிறகு நம்ம யோசுவாவுக்கு போயிடும். யோசுவா 1ஆம் அதிகாரம் முடிஞ்சிருக்கோம். 2ஆம் அதிகாரத்துலேருந்து தொடர்ந்துருச்சு நம்ம பிரசங்கம் பண்ண இருக்கிறோம். இப்போது சுவிசேஷத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம ஆராயிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம ஒரு பிரசங்கம், அந்த முதல் அதிகாரத்தில் இயேசுவான பிறப்பை பற்றி நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதில் நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா, 25 வசனம் இருக்கிறது. அதனால் மேல்டாப் பார்க்க போகிறோம். இதை நம்ம என்ன செய்யணும், வசனத்தின் வாயிலை மட்டும் அறிஞ்சு உள்கருத்தை நம்ம அறிஞ்சு கொள்ள போயிடும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவிட வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரை பெற்றான். யூதா பேரேஸையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றார். பேரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அனிதாமை பெற்றான், அனிதா நாகசோனை பெற்றான், நாகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ரகப்பிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றாள், ஓபேத் ஈசாவை பெற்றான், ஈசா தாவீது ராஜாவை பெற்றான். இது வரைக்கும் எப்படி பண்ணால், தாவீது ராஜா வரைக்கும், அதாவது ஆபிரகாமிலிருந்து கரெக்டாக தாவீது ராஜா வரைக்கும் 14 தலைமுறை. அந்த 14 தலைமுறை இவர் இடத்தில் பெற்றால், இவ்வளோ இடத்தில் பெற்றால் இருக்கு. புறஜாதி மணவாட்டி யூதர்கள் அல்ல. அந்த தாவீது யூதா கோத்திரத்தில் உள்ளவன், யூதா கோத்திர பிரபு, அவன் ராஜா. ஆனாலும் அந்த சந்ததி தான் ஆண்டவர் என்ன செய்யறா தேர்ந்தெடுக்கிறார். அதில் தான் கிறிஸ்து வருகிறார். அதில்னா மெல்டாப் அந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறாங்க. இதில் நம்ம பார்க்கும்பொழுது 14 தலைமை பார்க்குறோம். எப்படின்னா, இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்ட காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும். கிட்டத்தட்ட 14 14 3 இது. அப்போ என்னென்னா 3 10 30 முன்னாங்கு 12 12ங்கும்போது
52 42 தலைமுறை வருது. ஒரு தலைமுறைக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டாலும் ஒரு 100 வருஷம் கொண்டாலுமே 4000 வருஷம் வந்துடுது. 4000 வருஷம் ஆபிரகாமில் இருந்து நமக்கு கிறிஸ்து வரைக்கும் என்ன செய்யணும்னா 4000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரெக்கார்டுகள் எல்லாம் சுருக்கமாக இந்த இதில் எழுதியிருக்க அந்த ஆக்கியம். இது ஆக்கியம் எப்படின்னா மற்ற தான் இது எழுதினது. இது எப்படின்னா சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்குது. வெளிப்படுத்தல என்னுடைய சாராம்சங்கள் பார்க்கும்பொழுது சிங்க முகத்துக்கு ஒப்பான 4 ஜீவன்கள் இருக்குது. அந்த சுற்றிலும் 4 ஜீவன்கள். பழைய ஏற்பாட்டில் 4 3 கோத்திரமாக 4 பக்கமும் இருந்தாங்க ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும். ஆனாலும் இந்த ஆக்கியோன் வெளிப்படுத்தல் எழுதும்பொழுது என்ன, சிங்கம் கெச்சிக்கிறது போல உள்ள வசனங்கள். மற்றவர்களை தான் நம்ம என்ன கிறிஸ்துவை ஓரளவு அறையலாம். சிங்கம் கெச்சிக்கு போல கெச்சிக்கிறோம். அதான் 4 ஜீவன்கள். இது முதலாம் ஜீவன். அந்த முதலாம் ஜீவன் என்னச்சுன்னா சிங்க முகத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்லியிருக்கு. அந்த இதை நம்ம என்னச்சு அது முறையில் நம்ம என்ன ஆராய்ச்சி கொண்டு வருகிறோம். அதனால் அவ்வளவு கெச்சிக்கிறது போல தேவனுடைய வசனங்கள் அந்த அந்த சாயல் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் நம்ம காண்கிறோம். இதில் நம்ம எப்படி பார்க்கணும்னா அதாவது 14 தலைமுறைகளும் மாம் அப்படின்னு போட்டார். சுருக்கம் எழுதிட்டாங்க. சுருக்கமாக ஆவியானவர் நமக்கு அதை எழுதி வச்சிருக்கார். 14 இங்கேருந்து சிறைப்பட்டு போனாங்க. முதல்ல கிறிஸ்துவ ஆபிரகாம் முழு அவன் பாரு அவங்க வந்திருந்து எல்லாமே சாராம்சமாக அதில் அடங்கிறது. ராஜாக்கள் 14 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் சிறைப்பட்டு போகிறாங்க. அப்புறம் அதுலேருந்து கிறிஸ்து வர்றாரு. அப்படிங்கிறது சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக நம்மளுக்கு இந்த ஆக்கியோன் ஆவியானவர் நமக்கு இதை எழுதி தந்திருக்கிறார். இப்போ நம்ம உள்ளே போகிறோம், உள்ளே போய் பார்க்குறோம். இதில் தான் நம்ம கிறிஸ்து பிறந்ததை நம்ம ஆராயிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியாகிறாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதி உள்ளவன் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாகியிருந்தான். முக்கியமானது ஆவியானவர் நமக்கு எப்படி எழுதுறாருன்னா இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாக எழுதிட்டு என்ன சொல்கிறாருன்னா அவருடைய தாயாகிய அவருடையன்னு எழுதுறாரு ஆண்டவர். ஆவியானவர் யாரை முன்குறித்து எழுதுறாரு? அவருடைய. அப்போ இயேசுனர் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவங்க கற்பதியான முன்னாலுமே அவருடையங்கிற மதிப்பு அங்கே அந்த ஆவியானவரை எழுதுறாரு. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கீள். பார்த்தீங்களா, மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கா. அவங்க லேவி கோத்திரம், லேவி கோத்திரம் தான். மரியாள் லேவி கோத்திர ஆசாரித்துவத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் யோசேப்பு என்னன்னா யூதா கோத்திரம். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னா வசனத்தை அப்படி தெளிவுபடுத்தி எழுதுறாங்க. அப்படின்னா அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கீள். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கீள் அவருடைய தாயாயின்னு எழுதுறாரு ஆண்டவரை பற்றி. ஏசுவனர் இப்போ வரார், அங்கே அதுக்குமே வந்திருந்தார். அவருடைய கனத்துக்கு பாத்திரமானவர் நம்ம ஆண்டவராக இயேசு ரட்சகர் மட்டும்தான். அவர் தான் சகலமும் எல்லாமே அவர் தான். அதனால தான் ஆவியானவர் இப்படி எழுதுறாரு. அவருடைய தாயாகிய மரியாள் அவர்கள்னு சொல்லலை, மரியாள் அப்படி சிம்பிளாக எழுதுறாரு. அப்போனா அவருக்குன்னு ஒரு சரீரத்தை உண்டாக்குவதற்காக தேவ ஆவியானவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டாக்கி அதில் அவர் கற்பம் தரித்து வர்றார். அதான் நம்ம உள்ள அர்த்தம். தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கீள் அவர் கூடி வரும் முன்னே. யோசேப்புக்கு பேசியாச்சு, மரியாளை யோசேப்புக்கு பேசி இவருக்கு தான் கல்யாணம் சொல்லிட்டு எல்லாமே நிச்சயிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்னா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே. அவங்க சேரலை, 2 பேருமே சேரலை, மேரேஜ் முடியலை. மேரேஜ் முடிய போகுது, ஆனால் நியமிக்கப்பட்டாச்சுனாலே மேரேஜ் முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் அப்படி கூடி வரும் பொழுது அவள் பரிசுத்தாவினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டதுன்னு எழுதுறார். பரிசுத்தாவியானால் கர்ப்பவதிப்பட்டு. அப்படி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் நிழலிடும் போது அவள் கர்ப்பவதியானாள். தேவன் தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டாக்கி கொண்டு மரியாளின் கற்பத்தில் அந்த கற்பப்பைக்குள்ள முதலாவது பிறக்க வேண்டியிருக்கிறது. அதனால தான் அந்த ஆவியானவர் நமக்கு அப்படி எழுதியிருக்கிறார். பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் பரிசுத்தாவினாலே ஒரு குழந்தை உண்டு பண்ணிட்டு. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இதை விட நல்ல விளக்கமாக இருக்குது.
அது லூக்கா மனுஷ சாயலான இது எழுத மனுஷ முகத்துக்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கு. அதனால் இதில் என்னென்னா காணப்பட்டது அவளுக்கு கற்பம் தரிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு தெரிஞ்சிட்டு. ஏன்னா அவள் பரிசுத்தமாக இருந்தார். யாருடைய கண்ணியின் வயிற்றுல தான் ஆண்டவர் பிறக்க போகிறாங்க, ஒரு ஏற்பாடு இல்லாமல் நடக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரியும் போது தான் பரிசுத்தவினால் கற்பதியானால் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து. பார்த்தீங்களா, ஆண்டவர் ஆவியான ரீதி எழுதுறார். புருஷன் என்ன நீதிமான். நான் அவன் கூட சேரலை, அதனால குழந்தை பிறக்குது. தேவன் மாம்சத்தில் வந்த விருப்பப்பட்டார். அன்றின் தேவபக்திக்குள்ள ரகசியமாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இருக்கு. மாம்சத்தில் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மாம்சத்தில் இஸ்திரியின் கற்பத்துக்குள்ள வரார். இஸ்திரியின் கற்பம் அதை பழைய ஏற்பாட்டில் சொன்னும்போது அவன் தலையை நசுக்குவார் இருக்கு. இஸ்திரியின் வித்து இயேசுவானவர் உயிர்த்தெழில் முதல் பலன். அவர் இஸ்திரியின் வித்துக்குள்ள வரார். அதனால புரிஞ்சுக்கிடணும். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்துன்னு சொல்லியிருக்கு. அப்போ யோசேப்பு கிட்ட நீதி இருந்திருக்கு. அதான் ஆண்டவர் அவள் தெளிவாக எழுதுறார் நமக்கு. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் எனக்கு வேண்டாம், நீ கற்பம் தரிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் தள்ளலை. அப்போ நீதிமான் யாரு? அவன் நீதிமான். தேவன் அவளோட பிறக்கிறாருங்கிறத அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் என்ன சொன்னா, அவள் நம்மளுக்கு மேரேஜ் பண்ணாமலே அவள் கற்பம் தரிச்சிருக்கிறாள்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துக்கிறனால அவன் சொல்கிறான், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் வல்கரா சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவள் மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். ரகசியமாக அவளை தள்ளி விட்டுறணும். நமக்கு வேண்டாம், அவள் கற்பதியாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவன் அப்படி நினைக்கிறான். தேவன் எப்படின்னா உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அதனால தான் நம்ம ஆவியானவர் நமக்கு அதில் புரிஞ்சுக்கிடணும். எப்படின்னா அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறான். அவன் சிந்தனையில் அப்படி ரகசியமாக தள்ளிவிடும் சொல்லி முதல்ல யோசனை வரும். ஒருத்தனுக்கு முதல்ல ஒரு டக்குன்னு செய்ய மாட்டான், முதல்ல யோசனை வரும். அவன் யோசிப்பான். அவனை ரகசியமாக இந்த யோசனை யூகிக்க காரியம் இல்லைன்னா தேவனுக்கு தெரியும். நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முன்னால் யாருக்கு தெரியும்? நம்ம யோசித்து கொண்டிருக்கிறது தேவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் அப்படி எழுதுறாரு. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் ஒரு கமா போட்டிருக்கு. அவன் அப்படி யோசித்து கொண்டு இருக்கான். சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டது. உடனே அவன் தூக்கத்தில் அவனுக்கு சொப்பனத்தில் காணப்பட்டது. நேராக சொல்ல முடியாது, சொப்பனத்தின் வாயிலாக அவனுக்கு உணர்த்துறாரு. அப்போ சொப்பனம் என்னன்னா தொல்லையின் மீனால் சொப்பனம் வரும். ஆனால் இது அப்படி இல்லை. இது தேவன் அவர் சொப்பனத்தை மூளையின் அறிவு, மூளையில் உள்ள சிந்தனை எல்லாமே தேவன் அறிகிறவர். அதை நம்ம விளங்கிக்கிடணும். அதனால தான் அவர் சொப்பனத்துக்குள்ளே போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் இப்படி சிந்தித்து கொண்டு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதனை பார்க்குறான் சொப்பனத்தில். அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்முடைய சிந்தனையை எப்படி ஆண்டவர் அறிஞ்சார்னு சொல்லி தெரியுது. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. தாவீதின் குமாரன் யாரு? சாலமோன். ஆனால் இங்கே எப்படி எழுதினாருன்னா, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, அந்த சந்ததியிலிருந்து வந்த யோசேப்பேன்னு சொல்றாரு. தாவீதின் குமாரனா யாரு? யோசேப்பு. அதான் சொல்லு. அப்போ தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து அந்த சந்தையிலிருந்து வந்ததுனால. அதனால அவன் எழுதுறாருன்னா, உன் மனைவி, அதாவது கர்த்தருடைய அவன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரன் ஆகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளை சேர்த்துக்கப்பா, அவளை நீ தள்ளிடாண்டா. பரிசுத்தாவியான தேவன் மாம்சத்தில் வந்த என்ன காரியம்? பெரிய காரியம். உலகத்திலே பெரிய காரியம் இந்த ஒரு காரியம்தான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் அருவி சொருவி, அவர் பட்சிக்கிற அக்னி, அவருக்கு முன்பாக இன்னுமே செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய தேவன் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆவதற்காக அந்த கண்மரியான் வயிற்றிலே அவர் மாடனாய் வந்தார். அதை யோசேப்புக்கு உணர்த்தினார். அதான் என்னச்சுன்னா, சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளை சேர்த்துக்கிட ஐயப்படாத. தேவனால எல்லாம் கூடும். நம்ம ஒரு புழுப்பூச்சி மனுஷன் அல்ல. அவன் அப்படி நீதிமானா இருக்க போய் அவன் ஒத்துக்கிட்டான்.
ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. நம்முடைய ஒருவருடைய உள்ளத்திலையும் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவின் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த அந்த பரிசுத்தாவியானவர் நம்ம என்ன கண்டுகொள்ளணும். நம்மகிட்ட தேவன் இருக்காரா, மனுஷன் இருக்கானா, மாம்சம் இருக்குதான்னு நம்ம நினைச்சுன்னா உள்ளத்தில் நம்ம நிறுத்து பார்க்கும் பொழுது தேவன் அதை நமக்கு விளக்கி காட்டுவார். நம்முடைய சிந்தனைகளை அறிகிற தேவன், யோசேப்பினுடைய சிந்தனையை அறிந்த தேவன் இப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் ஒவ்வொருடைய சிந்தனையும் தூரத்தில் இருந்து அறிகிறார். நீ யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவரே தான் எல்லாம் செய்கிறாரு. அதனால தான் யோசேப்புக்கு இந்த மாதிரி விளக்கி விட்டு அவரிடத்தில் உற்பத்தியானது பரிசுத்தாவினால் உண்டானதுன்னு சொல்லி உணர்த்தி காட்டுறார். பரிசுத்தாவினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஆண்டவர் உடனே சொல்லிட்டார், தூதன் சொல்லிட்டான். உடனே என்ன சொல்லிட்டான்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு குமாரன் பிறப்பான், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்ட்டு இந்த பேர் முதற்கொண்டு அவன் சொப்பனத்திலே தூதன் சொல்லிட்டான். அவருக்கு பார்த்தீங்களா, அவன் தூதனும் வந்து என்ன செய்றான்னா ஆண்டவரை கனம் பண்ணுறான். அவரை சுற்றி தேவதூதங்களும் அதிகாரங்களும் அவருடையவில்லை அப்படின்னு இருக்கு பைபிளில். தேவத்துத்தி நம்ம பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமை அவருக்குள் வாசம் பண்ணுதுன்னு சொல்லி இருக்குது. அதனால தான் அந்த வசனத்தை ஆவியானவர் நம்ம எழுதியிருக்காரு. எப்படின்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்குன்னு சொல்லணும், வேற அதுக்குன்னு சொல்லணும், அவருக்கு. அப்போ எவ்வளோ கனம் கொளுத்துறான் பார்த்தீங்களா இயேசுவனருக்கு தூதன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசுன்னு நேம் சொல்லிட்டார், இயேசு என்று பெயரிடுவாயாக. தூதன் சொன்ன நேம் தான், மனுஷனை வைக்கிறது இல்லை. பெயரிடுவாயாக. ஏனெனில் அதான் மெயின். இல்லை, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான். ஆண்டவர் அதே சொல்கிறார். அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறாரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்த வந்திருக்கிறாரு, எல்லாமே ரட்சிப்பார். பாவங்களை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும். பார்க்கணும், இருதயத்தில் உள்ள அழுக்கு போகணுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கழுவுறதா? நம்மளுடைய இருதயம் சுத்தப்படணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே தெளிக்கப்படணும். மோசே சொல்லுவான், இப்போ நியாயப்பிரமாண புத்தகம் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவளான்னு சொல்லுவான். கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அந்த சிலுவையில் சிந்த ரத்தம் இப்போ யாருக்குள்ளே வாசம் பண்ணுது? நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த ரத்தம் வாசம் பண்ணுகிறது. அந்த ரத்தம் ஜெயம் சொல்லுவோம் நம்ம. அவ்வளோ பெரிய எழுதுதான் அந்த எழுதுகிறார். அப்படி ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி, ஜனங்களின் பாவம் எல்லாமே ஒரு சின்ன ஆசிட் போட்டானா அந்த கரை போகிற மாதிரி உன் உள்ளத்தில் உள்ள அழுக்கு பூரா இயேசுவின் ரத்தத்தினால என்ன சொன்ன கழுவப்படணும். அங்கே அவர் மூலமாக கழுவப்பட்டு தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். யாரான்னு சேர்ந்தான் ஒருத்தன் கூட நீதிமான் இல்லைன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. எல்லாமே இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். அப்போ தான் அங்கே நித்திய ராஜ்யத்துக்கு நமக்கு பங்கு உண்டு. ஜீவாப்பம் ஜீவ ரத்தம் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு கட்சிக்கிற சிங்கம் போல உள்ள வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, தன்னுடைய பாவம் போடலை, பாவங்களே நீட்டு இருக்கு. நிறைய பாவம் மனுஷனுக்குள்ள நிறைய பாவம் இருக்கும். பாவம் அழுக்கு முட்டை மாதிரி நிறைய இருக்கும். அந்த பாவம் ஒவ்வொன்றா பொண்ணா சாசு பாவத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீ செய்த பாவத்தை, நம்ம செய்த அக்கிரமத்தை பிசாசானவன் என்ன சொன்னால் ஞாபகப்படுத்திக்கிட்டே தூண்டிகிட்டு இருப்பான். ஏன் சொன்னார்? அதை பார்ப்பார். தேவ ஆவியானவர் அதை பார்த்து நம்ம கழுவப்படணும். ஆண்டவரே இந்த பாவனையிலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லணும். அது கடலின் ஆழத்தில் போட்டேங்கிறாரு. மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்கிறார். அப்போ வசனங்கள், ஜீவனுள்ள வசனங்கள் இதுக்குள்ள எல்லாம் மறைஞ்சு இருக்குது. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. இது எல்லாமே நடக்கிற தேவசித்தன் தான். தீர்க்கதரிசி சொன்னது தான். அவன் யார் சொல்கிறான்? தூதனே சொல்கிறான். அதான் அவன் ஆவியான எழுதுறார். அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடன் தனக்கு கட்டளைப்படி அவன் மனைவியை சேர்த்து கொண்டான். அந்த சொப்பனை கண்ட உடனே அவன் எல்லாமே அந்த வசனத்தின் மூலமாக அந்த நீதிமானுக்கு விளக்கின உடனே அவன் என்ன செய்றான்னா, நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு
அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா, இது முக்கியமானது. நீதிமானால அவள் பரிசுத்தாவினாலே கற்பம் தரிச்சிருக்கிறா. அந்த குழந்தை நம்ம பெற்றுடணும் அப்படிங்கிறனால அவன் என்ன செய்றான்னா, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து, அவன் மாதிரி அவன் டச் பண்ணவே இல்லை. தன்னுடைய மனைவி தான். அதனால் அவனோட பரிசுத்தாவியான இருக்கத்தட்டியும் அவளை அறியாதிருந்துன்னு போட்டிருக்கு. இந்த வசனத்துக்குள்ளே எவ்வளவு சமாசாரங்களை அலைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு ஆண்டவர் ஆவியானவர் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அதான் மத்தேயு எழுதுறது சிங்கம் கெச்சிருக்கிறது போல் அல்ல வசனங்கள். நம்ம அப்படி கற்றுக்கிடணும். இல்லை, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இயேசுவானவர் அந்த தூதன் சொன்ன பேரை அவருக்கு விட்டாச்சு. இதில் நம்ம பழைய ஏற்பாட்டில் இதை பார்க்கும்பொழுது எப்படி சொன்னான் தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் அந்த தூதனுக்கு தெரியுது. ஏசாயா 7:13. அப்பொழுது ஏசாயா, தாவீது வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்கள். மனுஷனை விசனப்படுத்தினாலும் தேவனை விசனப்படுத்தினா. அதனால ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். என்னன்னா, ஆதலால் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அப்போ தீர்க்கதரிசனம் முன்னாலே எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட இயேசுவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வசனத்தை எழுதும்போது அதுதான் தூதன் விளக்கி சொல்கிறான். தேவனை விசுவாசித்து பார்க்கிறீர்களோ, அதனால் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்போதாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் தேவன் அவங்களோட இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மாம்சத்தில் வந்து ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா வாசம் பண்ணுகிறார். அதுதான் மெயின் சப்ஜெக்டே. வேதத்தில் உள்ள முக்கியமான ஆதாரங்களே அதான். பழைய ஏற்பாட்டில் தேவன் அக்னியில் வாசம் பண்ணுறாரு. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் இருந்தார், எல்லாம் இருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார். மோசே மட்டும்தான் இது பண்ணணும். இப்போ அப்படி இல்லை. ஒன்றும் அறியாதவங்க கூட, குப்பையை தூசிமா இருக்கவன்ற கூட ஆண்டவர் என்ன வாசம் பண்ணுகிறார். அவனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். அவன் தேவனை அறிந்தால் போதும், அவனுடைய வேத வசனங்களை அவன் உணர்ந்தால் போதும். அப்படிதான் அது அந்த எழுதியிருக்கு. எப்படின்னா, ஆதலால் ஆண்டவர் அவருக்கு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளத்தை யூதர்கள் சீசர்கள் அடையாளத்தை வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசை சரி கேட்கும்பொழுது, யோனா தீர்க்கதரிசி அடையாளமே வேறு அடையாளம் இவருக்கு கொடுக்கப்படுவது இல்லைன்னு சொல்லிட்டார். யோனா எப்படி 3 நாள் பூமி வயிற்றில் இருந்தார் போல அது மனுஷகுமாரன் இருப்பான்னு சொன்னார். அடையாளத்தை தேடினாங்க. பழைய ஏற்பாடு ஜனங்களும் அடையாளத்தாங்க. அதனால தான் அடையாளத்துக்கு தான் அந்த அடையாளம் மரியாள் மூலமாய் வெளிப்பட்டது. அதுதான் நம்ம மறந்துக்கணும். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னியை கற்போதாதி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு, இங்கேயும் பார்த்தீங்க, எங்க அவருக்கு மேன்மைப்படுத்துகிற தேவனுக்கு அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்று அந்த மரியாள் பெயரிடுவாள். மரியாள்கிட்ட கூட சொல்லலை, யோசேப்புக்கிட்ட தான் முதல்ல இயேசு தூதன் சொல்லி இயேசு என்று பெயரிடுவாள்னு சொல்லிட்டு அந்த நம்ம பார்க்குறோம். இது என்ன சொன்னால், இந்த மத்தையை மட்டும் அதை விளக்கி சொல்லுவார். மரியாதைகளை ஒன்றுமே அதில் சொல்கிறதில்லை. அதுக்கு லூக்காவில் தான் அதில் நல்ல விளக்கமாக இதை விட கொஞ்சம் ஆழமான சக்தி இருக்குது. மரியாதை எப்படி ஆண்டவரை பின்பற்றுறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் பார்க்கும் பொழுது அவள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களை நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது, இது எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எழுதுவார். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும், முதல் பேரான குமாரன், முதல்ல ஆண்டவருக்கு. அதுக்கு பிறகு அந்த மரியாளுக்கு குழந்தை இருந்துச்சு, 4-5 பையங்க அவனுடைய சகோதரர் நம்மளுக்கு இருக்கிறார்களேன்னு அவர் சொல்லுவார், பட்சை சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பிறகு குழந்தை இருந்துச்சு. ஆனாலும் இவன் முதல் தேவனுக்கு முதல் அது கனி கொடுக்குற மாதிரி ஆண்டவருக்குன்னு மரியாள் முதல்ல அதில் பெற்றெடுக்கிறான். அதனால்தான் அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து, அவள் தன் முதற் பேரானை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அதுக்கு பிறகு நீ குழந்தை பெருக்கிற தட்டி அவன் பத்திரமா தேவதூதன் சொன்னதுனால தன்னுடைய குழந்தையை போல தேவன் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன் மாம்சத்தில் வந்தது நீதி அவனுக்கு தெரிஞ்சது. யாருக்கு? நம்ம யோசேப்புக்கு. அதுக்கு பிறகு ரொம்ப விளக்கம் இல்லை. ஆனாலும் அவன் என்ன சொன்னா, தேவன் உலகத்தில் பிரவேசிப்பதற்கு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். சாஸ்திரன் அதனுடைய கிரியைகளை வெளிக்கும்படிக்கே தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எல்லா வசனங்கள், ஜீவனுள்ள வசனங்கள் எவ்வளோ இருக்குது.
அதான் அப்போ யோசேப்பு நீதிமானாக இருந்தான். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் அப்படின்னா யார்? யோசேப்பு தான் ஆண்டவருக்கு இயேசுன்னு பெயரிட்டான்னு சொல்லியிருக்கு. அப்போ தூதன் சொன்னதை அவன் அப்படியே செய்து முடித்தான். நாம் இந்த உலக வாழ்க்கையில் தேவன் நமக்கு விட்ட காரியங்களில் யோசேப்பு போல நீதிமானாக இருந்து அவர் நமக்கு எப்படி நம்ம கற்றுத்தராரோ, எப்படி வழி நடத்துகிறாரோ, அவர் இப்படி செய்யணும்னா நம்ம உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கூறுறது தான் இதில் முக்கியமானது. இதோடு இந்த அதிகாரம் முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இந்த காலங்களிலே தேவனை நம்ம அறிகிற அறிவு தான் நம்மகிட்ட நிறைய இருக்கணும். உலகப்புறமான அறிவை விட தேவனை பற்றி அறிவு நமக்கு இருக்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் நமக்கு என்ன லேசாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வருவார். ஒரு சின்ன பாடல். வானம் பூமியோ பராபரன் மானிடன் நானாரோ, என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நானாரோ, ஞானவான்களே நிதானவான்களே, என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நானாரோ, பொன்னகரத்தாளோ உன்னதமே நீளும் பொறுமை கீருபாசனத்துறை பூபதி வந்ததே அதிசயம். என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நானாரோ, சத்ய சருவேச துத்திய கிருபை வாசன் நித்திய பிதாவினோர் மகத்துவ குமாரனோ இவர். என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நானாரோ, மந்தை காட்டிலே மாட்டு கொட்டிலே கந்தை துணியை பொதிந்து சூழ்ச்சி நிந்தை பாவிகள் சொந்த கண்காட்சி. என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நானாரோ, வேறே பேரல்ல சூரர் விண்ணவராரும் அல்ல, மாறில்லாத ஈரில்லாத வல்லமை தேவனே புல்லில் கிடைக்கிறார். என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நானாரோ, சியோனின் மாதே இனி ஜன்னந்தறியாதே, மாயமென்ன உனக்கு சொல்லவோ வந்தவர் மணவாளன் அல்லவோ. என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நானாரோ. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டீரப்பா. ஏசப்பா, நீங்கள் மாம்சத்தில் வெளிவந்தீங்கப்பா எங்களை மீட்பதற்காக. இந்த இரத்தத்தினால எங்களை மீட்பதற்காக நீர் உண்மையை தாழ்த்தி எங்களுக்காக உண்மையை தந்தீரப்பா. இந்த தழும்புகளால் நாங்கள் குணமானோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. அந்த காலை வேளையிலும் நன்றி தெய்வத்தோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. பலன் சுகம் ஆரோக்கியம் தான் அந்த உலகத்தில் முக்கியமானது. தேவனை பற்றி அறிவதற்கும் நாங்கள் சுகமாய் வாழ்வதற்கும் எங்களுடைய ஜீவன், எங்களுடைய சுகம், எங்களுடைய பலன் எல்லாமே உமக்குரியது ஆண்டவரே. நாங்கள் மன்னண்டு நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.